மாமா இந்த காசு ஆ உன் காசா? அந்த காசை பாரு. எப்படி எடுத்தமா? நீ பிள்ளைகிட்ட குத்துட்டு போய்க்கிற ராகவன்ட்ட காசு. அவன்கிட்ட இந்த காசை காட்டான். காட்டா மக்களே, இந்த காசை கொஞ்சம் அப்படியே பாருங்க. கிளியரன்ஸ் தெரியுதா? எப்படி கிளியரன்ஸ் தெரிய வைக்குதுன்னு தெரியல. இவன் டச் பண்ண சொன்னான். இங்கே பாருங்கள், இந்த காசை எந்த அளவுக்கு கிழிஞ்சு போய் அதில் ஒன்றுமே இல்லை. இதை எடுத்து பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு போயிருக்கிறேன். அவன் இன்றைக்கி எடுத்து அவன் இது வந்து எனக்கு நைனா கொடுத்துட்டு போனாருமா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட எங்கே அந்த பச்சை தலைக்காட்டு நைனா எனக்கு கொடுத்தாருமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுக்குறான். அந்த தாளை பாருங்கள். இந்தமாரி அநியாயம், இந்தமாரி காசெல்லாம் நீ அதிகமாக வீணாக்குறமாம்மா. பாக்கெட்டில் அப்படியே சொறி விட்டு நான் அடிக்கடி பார்க்குறேன். நீ காசெல்லாம் வந்து இந்தமாரி சொறி மழை நஞ்சு வீணாயிடுச்சா? நீ காசை இயற்கையாகவே நீ ஏதாவது வாங்குறனா வாங்கி உடனே சொருகிக்கிறேன். பார்த்தா மடங்கி கிழிஞ்சி நிறைய காசை நீ வீணாக்குற அடிக்கடி. நான் உன்னை பார்த்து தான் இருக்கிறேன் நான். இந்த காசை நீ என்னன்னு பிள்ளைகிட்ட கொடுத்த நீ இதை கிழிஞ்சு போன தாள் அதில் ஒன்றுமே இல்லைங்க. பாருங்கள் மக்களே, ஓட்டை. இந்த கவர்லேருந்து தான் கொடுத்து அவன் சொன்னான். அவன் பிள்ளை நான் நினச்சிருக்கோம். இது நைனா நமக்கு கொடுத்தாருந்தான்னு நினச்சிருக்கோம். உள்ள காசுக்கு தான் நினச்சிருக்கோம். அது எடுத்து பிரித்து பார்த்து இதுதான் நைனா எனக்கு கொடுத்தாருன்னு சொல்லி பிள்ளை ஏமாற்றி வச்சு ஒழுங்காக நாளைக்கு அவன்கிட்ட காசு கொடுத்துரு. ஏன் தேடுங்கப்பா, அவன்கிட்ட கொடுத்துட்டு நீ எப்படி தேடுவேன்? 10 ரூபா 20 ரூபான்றது வந்து அந்த காயின்ஸே வந்து 100 ரூபாய்ட்டு இருந்தது. சரி, அது கொடுத்தான்றதுனால இந்த கிழிஞ்சு பொண்ணோட கொடுத்து அவனை ஏமாத்தினியா? இது அதில் வச்சுருந்தேன் நான். இது வந்து உண்டியில் போடுறதுக்காக வச்சுருந்தேன். இதை உண்டியில் போட்டு எந்த சாமிக்கிட்ட போட போகிறேன்? மாமா மனசாச்சு இல்லை? இதை உண்டியில் வச்சு நீ சாமி தான் என்னது மனுஷன் தான் ஏமாத்துறான் பார்த்தா, நீ சாமியே நீ ஏமாத்தான்னு பார்க்குறிய? நீ கிழிஞ்சு போன நோட்டு எவனும் மனுஷன் வாங்க மாட்டான்னு சொல்லிட்டு சாமி தாளில் கட்டிடலான்னு பார்க்குறியா? ஐயோ 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 அட கடவுள். எங்கே பாருங்க, கிழிஞ்சு போன தாளை எடுத்து உண்டியில் போட்டு 7 மணி கூட போட்டுவா. அவர் தான் பணக்கார சாமின்றாங்க. அவர் எங்கேயாவது கொடுத்து செல்ல வச்சுக்குவார். என்ன பேங்கில் கிங்கில் கொடுத்து அவர் செல்ல வச்சுருவார். மீதி சாமிக்கெலாம் ஏழை சாமி மீதி சாமிக்கெலாம் போட்டுறாரு. அது நம்மள மாதிரி பாவம். அது சாமிக்கு போடுறதுக்கு வச்சுருக்கிறேன் சொல்லிட்டேன்ல. சாமி கொஞ்சம் உஷாராயிடும். இவன் கடந்து காசு போட்டானா வாங்கக்கூடாது, காசு போட்டோன்னா வாங்கக்கூடாது வெங்கடேசன் அப்படின்னு சொல்லிட்டு அது இப்போ நினச்சிக்குவோம். அது நான் வேணா சொல்லிடுறேன்.